Hey guys, let's welcome back to dynamicdd and this is G. நம்ம எல்லாமே பாத்தீங்க அப்படினா கம்மியான டைம்ல நிறைய சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படி நினைப்போம். பட் ஆனா நம்மளால படிக்க முடிய மாட்டேங்குது. இப்போ எஜுகேஷன் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன் which you can change this world அப்படிங்கறத சொல்லுவாங்க. பட் ஆனா நம்ம இப்போ எஜுகேஷனை பார்த்து போகாம வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் மீடியா. ஸோ நிறைய விஷயம் எல்லாமே நிறைய டைம் நம்ம வேஸ்ட் பண்றதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா அதுதான். ஸோ நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் நம்ம எல்லாத்தையும் தாண்டி நம்மளால படிக்கவே முடியல. ரீசன் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்மார்ட் போன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நம்ம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு கம்மியான டைம்ல எப்படி நிறைய சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்துட்டு நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல ஒரு 7 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க தான் வந்துட்டு உங்க கிளாஸ்ல டாப்பரா இருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அதை எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பிரேக் த ஸ்டடி செக்ஷன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்போம். ஆனால் நம்மளால ஒரு 5 minutes கூட படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் உங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைமர் செட் பண்ணிட்டு நீங்கள் புக் எடுத்து வைங்க. உங்களோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ நிமிஷம் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு சிலருக்கு 15 minutes இருக்கும், ஒரு சிலருக்கு 45 minutes இருக்கும், ஒரு சிலருக்கு 1 hour கூட இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாமல் ஃபர்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ உங்களுக்கான டைமை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கான்சன்ட்ரேஷன் ஒரு 15 minutes அப்படின்னா ஒரு 15 minutes ஒன்ஸ் வந்து நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க அப்படிங்கறத வந்து ஆத்தர் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு டேக்கு வந்து ஒரு 3 hours படிக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பட் ஆனா உங்களோட கெபாசிட்டி என்ன அப்படின்னா ஒரு 15 minutes ஒரு 45 minutes இருக்கு அப்படின்னா அந்த 15 minutes ஒன்ஸ் ஒரு பிரேக்கும் and then 45 minutes ஒன்ஸ் ஒரு பிரேக்கும் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கறத ஆத்தர் சொல்றாங்க. உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. அந்த 15 minutes நீங்க முடிச்சோன்னா வந்து ஒரு சாக்லேட் எடுத்துக்கிறதா இருக்கலாம், ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா இருக்கட்டும், ஸோ ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஆகட்டும், அதை சாப்பிட்டு உங்களை நீங்களே அப்படியே ஜாலி பண்ணிட்டு திரும்ப அகைன் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கறத வந்து ஆத்தர் சொல்றாங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா சூஸ் யுவர் பிளேஸ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடாகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், எந்த ஒரு பிளேஸாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே போய் படிக்கிறீங்களோ உங்களுக்கான ஒரு பிளேஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத ஆத்தர் சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம எல்லாத்தோட வில் பவர் வந்துட்டு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு பெட்டில் உட்காந்து படிக்கிறீங்க, ஒரு நாள் வந்துட்டு வெளியே உட்காந்து படிக்கிறீங்க, ஒரு நாள் வந்துட்டு ரூம்குள்ளே உட்காந்து படிக்கிறீங்க. ஸோ உங்களோட பிளேசஸ் மாறிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ஃபோக்கஸ் வந்துட்டு அதிகம் இருக்காது அப்படிங்கிற ஆத்தர் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பிளேஸில் படிக்கிறீங்களோ அதே பிளேஸையும் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் ஆத்தர் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் எனக்கு வந்துட்டு பெட்டில் படிச்சே தான் பழக்கமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் அந்த பிளேஸை வந்துட்டு மாற்றாதீங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த பிளேஸ் வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கோ அந்த பிளேஸை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டடி ஆக்டிவ்லி. ஓகே, இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் படித்தோம் அப்படின்னா ஒரு புக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபேக்ட்ஸும் இருக்கும், கான்செப்டும் இருக்கும். ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்துட்டு எவ்வளோ மசில்ஸ் இருக்குது, இல்லை எவ்வளோ போன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ஸு. கான்செப்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்துட்டு எப்படி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒர்க் ஆகுது, அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவை கிடையாது. கான்செப்டை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கும் ஒரு ஆத்தர் வந்துட்டு ஒரு வழியை சொல்கிறாரு. அதுதான் என்ன அப்படின்னா 4th ஸ்டெப்ஸ். நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அந்த 4th ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா யூஸ் நியூமேட்டிக்ஸ் டு மெமரைஸ் த ஃபேக்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா யூஸ் அக்ரோனிமஸ். அக்ரோனிமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ரெயின்போஸ் கலர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கும்போது 7 கலர்ஸ் இருக்கு. அந்த 7 கலர்ஸையும் நம்ம மனப்பாடம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால விப்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை வந்துட்டு ஃபார்ம் பண்றாங்க. அதாவது வயலட், இண்டிகோ, கிரீன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எது படிக்கிறதுனாலும் ஒரு இமேஜ் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்டோரி வச்சு நீங்க ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாங் டேர்ம் மைண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆத்தர் சொல்றாங்க. இதுதான் 4th ஸ்டெப்ஸ். நீங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்துட்டு ஈஸியா வந்துட்டு மெமரைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஆத்தர் சொல்றாரு. அண்ட் 4th ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா டேக் ஆக்டிவ் நோட்ஸ். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா இதுதான். இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபெயிலர் ஆகிறதுக்கும் டாப்பர் ஆகிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு புக்கில் ஒரு கான்செப்ட் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை அப்படியே படிச்சு விட்டுட்டு போயிடும், இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே படிச்சு விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி புக்கில் இருக்கிறத படிச்சு விட்டுட்டு போகாமல் நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சு முடிச்சோன்னா அதில் என்ன ஹைலைட்டடாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் வந்துட்டு ஹேண்ட் நோட்ஸ் எடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் ஹேண்ட் நோட்ஸ்
நோட்ஸ் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா பிகாஸ் நம்ம நர்வ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆயிடுக்கும். ஸோ நீங்க அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் கனெக்டட் டு த பிரெயின். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்துட்டு ஒரு டைம் எழுதுறது 100 டைம்ஸ் படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு பிரெயின்ல வந்துட்டு ஸ்டோர் ஆகும் அப்படிங்கறத வந்துட்டு ஆத்தர் சொல்றாரு. ஸோ இட் இஸ் அ வெரி ஒரு ஈஸியான மெத்தட்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப நீங்க அந்த டாபிக் படிக்கும் போது உங்களுக்கு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க எடுத்து ரிவைஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு மைண்ட்ல இந்த கான்செப்ட் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே மைண்ட்ல வந்துடும் அப்படிங்கறத வந்துட்டு ஆத்தர் சொல்றாங்க. அண்ட் தென் 5th விஷயம் என்ன அப்படின்னா 6th விஷயம் என்ன அப்படின்னா டீச் ஆர் லேர்ன். நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா அதாவது இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கறத வந்துட்டு ஆத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கேன், ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். நான் இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியோ அல்லது ரியாலிட்டிலேயே நீங்க இன்னொருத்தருக்கும் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு நமக்கு 2 அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரீகால் ஆகும், நம்ம படிச்சது வந்துட்டு ரீகால் பண்ணிக்கலாம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த கான்செப்ட்ல நீங்க எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு, உன்னால வந்துட்டு ஒரு கான்செப்ட் நீ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா உன்னாலேயே வந்துட்டு அந்த கான்செப்ட்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கறத வந்துட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுவாரு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கிளியரா நீங்க அந்த டாபிக்ல இருக்கீங்க அப்படிங்கறத வந்துட்டு அர்த்தம். அண்ட் தென் 6th விஷயம் அப்படின்னா டெக்னிக் டு ரீட். ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக் டு ரீட். ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா SQ3R. இதோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னா சர்வே, கொஸ்டின்ஸ், ரீட், ரெசிப்ட் அண்ட் ரிவ்யூ. நீங்க ஒரு புக், ஆக்சுவலி இந்த மெத்தட் வந்துட்டு நான் ஒரு புக் ரிவ்யூ கொடுக்கும் போது கூட நான் இந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க ஒரு புக் எடுக்கிறீங்க இல்லை ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை சர்வே பண்ணிடுங்க. அதுல ஃபர்ஸ்ட் அது எதை பத்தி சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்துருங்க. சைட் டாபிக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு எடுத்துட்டு அந்த புக்கு வந்துட்டு எதை பத்தியும் சொல்ல வராங்கல்ல, அந்த கான்செப்டை வந்து எதை பத்தியும் சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு அதுல வந்துட்டு நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. ஒரு புக் ஆகட்டும் ஒரு கான்செப்ட் ஆகும், அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்க தெரியல அப்படின்னா அதோட சைடு ஹெட்டிங்ஸை கூட நீங்க கொஸ்டின்ஸா வச்சுக்கலாம். அதுல எந்த அளவுக்கு பாசிபிள் கொஸ்டின்ஸ் உங்களால எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாசிபிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துருங்க அப்படிங்கறத ஆத்தர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்க. அந்த நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பீங்களா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு அந்த புக்லயோ இல்ல அந்த கான்செப்ட்லயோ வந்துட்டு ஃபுல்லா ரீட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா அதை ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணிட்டு அதை ரிவ்யூ கொடுங்க. இப்படி படிச்சிங்க அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸ் எப்பவுமே மறக்கவே மறக்காது அப்படிங்கறத வந்துட்டு ஆத்தர் சொல்றாங்க. ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக படிச்சது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த புக்குன்னா இதை சொல்லுவேன். பிகாஸ் நானுமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தேன். பிகாஸ் இப்போ நமக்கு வந்துட்டு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுனால நம்மளால கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு பண்ண முடியல ஸ்டடியில். ரீசன் என்ன அப்படின்னா இப்போ ஃபோனில் மோஸ்ட் ஆஃப் இப்போ எல்லாமே ஃபோன் தான். ஃபோனில் வந்துட்டு நோட்ஸ் அனுப்பி விடுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லை வேற எதாவது இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து அதுக்கு ஜம்ப் ஆயிடும். ஸோ நம்மளோட இங்கே ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ரொம்ப கம்மியாயிடுது. பிகாஸ் நம்ம ஃபோன் வந்துட்டு அதிகம் யூஸ் பண்ணுறதுனா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஐ திங்க் 91% ஆஃப் பீப்புள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சர்வே சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் என்ன அப்படின்னா people are addicted to the Instagrams or social media அப்படிங்கிறதா வந்துட்டு ரியாலிட்டி. நம்ம அதுல இருந்து எவ்வளவு விஷயம் கத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு கம்மி தான். பட் ஆனால் நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா இந்த SQR டெக்னிக் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிகாஸ் நான் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். அண்ட் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி லாஸ்ட் இருக்கிறது வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான். என்னோட கெப்பாசிட்டி ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 20 மினிட்ஸ் தான். என்னால் வந்துட்டு 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால் படிக்க முடியல. ஆக்சுவலி உங்களால் வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேஷனோட இதை கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். ரீசன் ஆக்சுவலி அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டெய்லியும் வந்துட்டு ஒரு 5 o'clock வந்து உட்காந்துடுறீங்க. பட் ஆனால் உங்களால் படிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டே அப்படிதான் இருக்கும். படிக்க முடியல, உங்களால் சுத்தமாக படிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் டே போறீங்க. செகண்ட் டேல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் படிப்பீங்க. தேர்ட் டே போறீங்க. தேர்ட் டே போகும்போது ஒரு 11 நிமிஷம் இல்லை ஒரு 12 நிமிஷம். ஃபோர்த் டே போறீங்க, ஒரு 15 மினிட்ஸாக மாறும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும் போது ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்துட்டு இது டைமிங் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும். தென் கான்சன்ட்ரேஷன் பவரும் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சிம்பிள் வே. இந்த
இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் இந்த புக்ல இருந்து பார்த்து சொல்றேன் அப்படின்னா ஸ்டடிலெஸ் அண்ட் ஸ்டடி ஸ்மார்ட் அப்படிங்கிற புக்ல இருந்து தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னா மார்ட்டி. இட்ஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் புக் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய புக்ஸ் நான் உங்களுக்கு படிச்சு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் அண்ட் லவ் யூ.